இந்த வருடத்தின் 8 மாதங்கள் ஆமே வேகமாய் கடந்து விட்டது. ஆமே இன்னும் சில மாதங்கள் தான் இந்த வருடத்தில் இருக்கிறது. இந்த வருடத்துக்கு தான் சில மாதங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பெரிய பிரயாணத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் இதுவரை கிருபையாய் நடத்தினார். ஒவ்வொரு மாதமும் எப்படி நாம் கடந்தோம் என்றால், கர்த்தர் ஒவ்வொரு மாதம் நமக்கு வேண்டிய அந்த மன்னாவை பரத்திலிருந்து தந்து ஆமே அதை பார்க்க வைத்து, எத்தனையோ பிரதிகூலங்கள் எல்லாருக்கும் எல்லா மாதமும் ஆமே நன்றாக இருந்ததா என்று கேட்டால் இல்லை. ஆனா நம் கர்த்தர் மாறாதவராயிருந்து வேதத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தர் நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆமே அவர்தான் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார். பத்ம தீவுல கர்த்தர் யோவானுக்கு அதை தான் சொல்லுகிறார், நான் தான் முடிவு, நான் தான் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன், அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறேன். பத்ம தீவு தான் இனி எனக்கு முடிவு, இதோட முடிஞ்சதுன்னு அப்படி இருக்கிற அந்த டைம்ல கர்த்தர் தம்மை எப்படி வெளிப்படுத்துறார் பாத்தீங்களா? பத்ம தீவுல உனக்கு முடிவு, நான் தான் முடிவு. ஆமே அல்லேலூயா. அதாவது பத்ம தீவுல இல்ல உன் முடிவு, என்கிட்ட தான் உன் முடிவே இருக்கு. ஆமே ஒவ்வொரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். சில பிரச்சனை தலைக்கு மேல போகும்போது, சில காரியங்கள் வந்து நம் கழுத்தை நெருக்கும் போது, இதோட முடிந்தது அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவருடைய நாமத்தை நினைவு கூறுங்கள். ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார், அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார். ஆண்டவரும் பாருங்க எந்த இடத்துல தம்மை எப்படி வெளிப்படுத்தணுமோ அப்படி வெளிப்படுத்தி தம்முடையவர்களை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். 99 வயதான ஆபிரகாமுக்கு அவன் அந்த இடத்துல வந்து நான் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன்லாம் சொல்லல. அங்க வந்து என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். யாருமே இல்லாம 40 வருஷம் வனாந்திரத்துல தனித்திருந்த மோசைக்கு கர்த்தர் எப்படி சொல்றார் அப்படின்னா, நான் இருக்கிறேன்னு சொல்றார். எங்க தேவன் தம்முடையவர்களுக்கு எப்படி வெளிப்படுத்தணுமோ அப்படி வெளிப்படுத்தி ஆமை தம்முடையவர்களை நடத்துகிற நல்ல கர்த்தர். ஆமே.